ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து எனக்கு வந்து டிஃபன் ஒர்க்கு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எங்கள் அத்தையே வந்து இட்லி சட்னி வச்சுட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு மட்டும் ரைஸ் மட்டும் குக்கரில் வச்சு விட்டுட்டு தம்பிக்கு பாலாத்தி கொடுத்துட்டு இப்போ போய் தம்பிக்கு வந்து இட்லி ஊட்டி விட போகிறேன். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனை. மோஸ்ட்லி வந்து இது எல்லா கேர்ள்ஸுக்கும் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக நல்லா யோசித்து சரி நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சேன். நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து துணியெல்லாம் காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொதல் நாள் நைட்டே வந்து மிஷினில் போட்டிருந்தேன். அதை காய போடவே இல்லை. சரி காலையில் காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு தான் காய போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் மாமா வந்து தூத்துக்குடிக்கு போயிருந்தாங்க எங்கள் அண்ணியை பார்க்குறதுக்காக. அப்போ வந்து தம்பிக்கு வந்து ப்ளம் கேக் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை தம்பி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ நாங்கள் இப்போ கேக்கு தான் சாப்பிட போகிறோம். யாருக்கெல்லாம் வந்து ப்ளம் கேக் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்காது, கொஞ்சோண்டு பிடிக்கும். தொட்டில துவைக்க போட்டுருக்கீங்களா? விடு, அம்மா கலட்டிக்கிட்டு என்ன விடு. எதுக்கு நான் சட்டி தூக்கி இதுல போட்டு வச்சிருக்க? என்னடா போடா. துவைக்க போறேன் அம்மா. நீ விடு, அதெல்லாம் குப்பை ஹரிசு போ ஹரிசு அங்கிட்டு. குப்பை போ. துணியெல்லாம் மடித்தாச்சு, விடையும் கூட்டி விட்டாச்சு, வாஷிங் மிஷின்லேயும் போய் துணியை போட்டாச்சு. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ போய் தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்ட போகிறேன். தம்பி வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் வந்து சரி டிவியில் நம்ம யூடியூப்பில் கனெக்ட் பண்ணி ஏதாவது வீடியோஸ் காமிச்சிக்கிட்டே ஊட்டலாம் அப்படி சொல்லி கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வைக்க? என்னடா வைக்க?
சாப்பிடும்போது இந்த மாதிரி டிவி மொபைல் இந்த மாதிரி கொடுத்து நான் பழக்கினதே கிடையாது. அவனுக்கு வந்து நான் அதை கொடுக்கவும் மாட்டேன், டிவியும் போட்டு விட மாட்டேன். நான் வெளியே வேடிக்கை காமிச்சு ஏதாவது கதை சொல்லி அப்படி தான் நான் ஊட்டி விடுவேன். இப்போயே நான் டிவியில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா தம்பிக்கு வந்து ஒரு 10 டேஸாக வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அவன் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறியான். சரி வேறு வழியே இல்லாமல் இப்படி காமிச்சாவது சாப்பிடுவேன்ற ரீசனுக்காக மட்டும்தான் அவனுக்கு இப்படி காமிச்சு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு ஊட்டி முடிச்சுட்டு அவனை தூங்க போட்டுட்டேன். என் மேலே தான் இப்படி தான் தூங்குவான். அவனையும் தூங்க போட்டதுக்கப்புறம் நான் போய் இப்போ சாப்பிட போகிறேன். ஒரு குட்டி தூக்கத்தை நானும் போட்டுட்டு எந்திரிச்சு பார்த்தேன். மணி வந்து 4 மணி ஆயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. கிளைமேட் வந்து திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. வீட்டிலேயே எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ திரும்ப மழை வரதை பார்த்தோன்னே எனக்கே பயமாயிடுச்சு. ஐயோ என்னடா மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இந்த டயத்தில் வந்து நம்ம டீ போட்டு குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நானும் டீ போட்டு வெளியே உட்காந்து அந்த கிளைமேட்டை பார்த்துட்டே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். தம்பி இந்த பக்கம் விளாண்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தான் எனக்கு சடனாக தோணுச்சு, நம்ம வந்து தம்பிக்கு முடியாதப்போ இருந்து நம்ம வீடியோஸ் லைவ் போகவே இல்லையே, ஸோ நம்ம லைவ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கு சாப்பாடெலாம் ஊட்டி முடிச்சுட்டு நானும் லைவ் வந்துட்டேன். அதனால் நான் அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் கண்டினியூ பண்ண முடியலை. அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க போயிட்டேன். என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது மாவு இல்லை, ரவை இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ரவை வெண்பொங்கல் அப்படின்னு நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்துச்சு. சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால ஏதோ இருந்துச்சு. ரவை வெண்பொங்கல், தேங்காய் சட்னி அதை தான் வச்சுருந்தேன். நைட்டு டின்னர் இதோட முடிச்சாச்சு. நீங்கள் வந்து இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சமைக்கிறது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி யார் சொல்லுவான்னா எங்கள் மாமனார் தான் சொல்லுவார். நான் என்ன டிஷ் வச்சாலும் நான் A1 இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்காகவே ஃபஸ்ட்டு போய் நான் அவருக்கு தான் கொடுப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.